குட் மார்னிங், வெல்கம் டு ரித்திமா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கேரளா ஸ்டைல் ஒரு கடலை குழம்பு பார்க்கலாங்க. நான் அதுக்கு ஒரு 200 கிராம் கடலை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு 200 கிராம் கடலை ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ காலையில் நான் அது வேகறதுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட போட்டு போகிறேன். ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போட்டு போகிறேன். ரெண்டு பச்சை மிளகா அதையும் இதில் போட்டுடுறேன். பாருங்கள், இந்த கடலை குழம்புக்கு தகுந்த உப்பும் போட்டுடுறேன். இந்த கடலை குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். நம்ம வீட்லேயே இன்னும் ஒரு 6-7 விதமாக வைப்பாங்க. அதில் ஒரு இது சீக்கிரம் ரொம்ப ஈஸியாக வைக்கிற ஒரு கடலை குழம்பு. இது வேகட்டும். பாருங்கள், இதில் இவ்வளோ மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டேன். பாருங்கள், இந்த கடலை வந்து ஒரு 6-7 விசில் விட்டு நான் ஒரு 6 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள்லாம் உங்கள் குக்கருக்கு தகுந்த போல் விசில் விட்டுக்குங்க. வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கடலைக்கறிக்குள்ள கடலை வெந்துருச்சு. எனக்கு தண்ணி எல்லாம் நான் வச்ச தண்ணி வந்து அவ்வளவுதான், அதனால் இவ்வளவு வற்றி வந்துருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கடலை. இதில் வந்து நான் ஒரு இவ்வளவு கடலை எடுத்துக்க போகிறேன். கடலை மாத்திரம்தான் இவ்வளவு கடலை. பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் கடலை வந்து நான் இதில் அரைக்கிறக்கு எடுத்துக்க போகிறேன். அதுலேயே வந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் போட்டுற போகிறேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த டைம் இந்த கடலை கூட நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாலாம் இருக்கிறதுனால நான் இதில் போடல. அதெல்லாம் இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட போகிறேன். பாருங்க, நான் கடலை குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு போகிறேன். நான் கடுகு போட்டு போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு குழம்புங்க. நிறைய குழம்புக்கு தேங்காய் பால் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்லேயும். இந்த குழம்பு வந்து ரொம்ப டக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு குழம்பு. நம்ம கடலை இதில் வந்து பச்சையாக அரைச்சி குக்கரில் நம்ம தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். கண்ணாடி பதத்துக்கு விட்டு அடுத்த பதம் வந்துருச்சு நமக்கு. இப்போ வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். எங்கிட்ட இருந்ததுனால போட்டுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா அரைச்சி கூட வச்சு நம்ம அரைச்ச மிளகா கடலையும் சின்ன வெங்காயம்னு அதில் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டோன்னே நல்லா மணம் வருங்க. வந்து நம்ம வீட்டுக்கு 2 பச்சை மிளகாயும் நான் போட்டிருக்கேன். வந்து இந்த அளவுக்கு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுட்டேன். பாருங்கள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசால் பொடி, 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி, ஜீரகப்பொடியும் போட்டுக்கிறேன். நான் வந்து இது வந்து வர மல்லி எடுத்துருக்கிறேன். அதனால நம்ம வீட்டில் இன்னொரு ஸ்டைலாக மல்லி பொடிச்சு வைப்போம். அதில் வந்து நாங்கள் அந்த மல்லியில் வந்து ஜீரகம், குருமிளகு இதெல்லாம் சேர்த்து பொடிச்சு
வச்சுருப்போம். அதுக்கு வந்து நான் இந்த பெப்பர் பொடி ஜீரகப்பொடி யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் அப்படி பொடிச்சு வச்சுருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ஜீரகப்பொடியும் பெப்பர் பொடியும் போட வேண்டாம். இதில் இந்த டைம் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போகிறேன். எனக்கு மண்ணுச்சட்டி ஆனதுனால அடி பிடிச்சின்னு விட்டுருக்குறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சமல்லவா அதை போட்டுக்கலாம். அதெல்லாம் தக்காளியெல்லாம் வேக வச்சனல்லவா அதையெல்லாம் வந்து நான் போட்டுற போகிறேன். வந்து இந்த குழம்பு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். கெட்டியாக வைக்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம் கிரேவி போல். சப்பாத்திக்கு இதுவே நம்ம கெட்டியாக சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து கொலா புட்டுக்கு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக தான் வச்சுக்க போகிறேன். அதே கெட்டி தன்மை வந்துடும். நம்ம அந்த கடலை அரைச்சி போட்டிருக்கோம்லவா, ஆல்ரெடி கடலை வேக வைக்கும்போது நான் உப்பு போட்டுட்டேன். இனி வந்து நம்ம இதுக்கு போடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுலேயே வந்து மல்லிப்பொடியெல்லாம் அதுவும் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிப்பு நான் காட்டுறேன் எப்படி வைக்கிறதுன்னு. ரொம்ப ஈஸியான குழம்புங்க. இது சாப்பாட்டு கூட மேட்ச் ஆகும், டிஃபன் கூட மேட்ச் ஆகும். இது வந்து கேரளாவில் வந்து இந்த குழம்புக்கு வந்து ஈஸியாக வைக்கிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தட்டி கூட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவாங்க. அது கேட்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. கொதிக்கட்டும், குழம்பு கொதிக்கட்டும். இந்த டைம் நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். நான் போட்டிருக்கிறது எல்லாமே கரெக்டான அளவு. பாருங்கள், மூடி போட்டுறேன், கொதி வந்துடட்டும். பாருங்கள், கடலை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ ஒரு லூஸாக தான் வைக்கணும். ரொம்ப ஈஸியான குழம்புங்க. சாப்பாட்டுக்கும் மேட்ச் ஆகும், டிஃபனுக்கும் மேட்ச் ஆகும். நான் மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க நம்ம வீட்டில் கொலா புட்டுக்கு இந்த கடலை குழம்பு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.